ஹாய். அப்போ 2வது ப்ரம் வந்திருக்கு. அந்த 2வது ப்ரம் இல்லைன்னா ரெட் கார்டு இருக்குது. 2 பேர்த்துக்குமே காட்டுறாரு. அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, கம்முன்னு நான் எவ்வளோ நேரம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ பேச வார்த்தைலாம் ரொம்ப கடுமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், என்ன கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லுதாரு. ஏன்னா உண்மையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு இது அந்த பிக் பாஸில் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் கிடச்சிது. இவங்க என்ன பண்ணாலும் வேறு எந்த சீசனாக இருந்தாலும் சரி பப்பமே வெளியே அனுப்பியிருப்பாங்க. இவ்வளோ இவங்க வச்சு கட்டி காப்பாற்றி இவ்வளோ வரைக்கும் கொண்டு வந்த இதுக்குள்ளே இருக்கணும், எவ்வளோ சர்வே பண்ணணும். இப்படி செய்துட்டு லாஸ்ட்டும்போது இப்படி பண்ணது ஏதாவது அர்த்தம் இருக்கா? அது அவங்க கையிலேருந்து வந்தான். அப்போ கேட்காரு, உங்கள் அக்கா நீங்கள் வெளியே போனால் தம்பி நீ நல்லா பண்ணிட்டு வான்னு வந்துட்டுருக்கே பாராட்டு வைப்பாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு வந்துட்டு போகும்போது சொல்லிச்சு, நீ வரும்போது தலை நிமிர்ந்து வரணும், தலை நிமிர்ந்து என் தம்பி வரும்போது நான் பார்க்கணுன்னு சொல்லிச்சு, நீ பார்வதி கூட விளையாடாதுன்னு சொல்லிச்சு. வேண்டாம், பார்வதி கூட விளையாண்டுச்சோ விளையாடலையோ வரமே போக்கு இருந்தார். ஆனாலும் அந்த பையனுக்கு தெரியாதா, அந்த அக்காவை இன்னொரு வீட்டில் கட்டி கொடுத்துருக்கு. அந்த வீட்டில் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன ஒழுக்கம்மா அவன் தம்பி இப்படி பண்ணிட்டான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நாட்டு நடப்புங்க பேசுவாங்க. அந்த அக்கா அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போச்சு, தம்பி நீ தலை நிமிர்ந்து வா அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த அக்காவுக்கு பண்ணி வச்சுருக்க மரியாதை இது. அவன் அக்காவும் கொஞ்சம் வேணும். அவங்க அந்த அக்கா நினப்பு வந்தால் அந்த பொண்ணை பார்த்து விடலாம்லா? இல்லை. அக்கும்புற பார்வதிட்ட கேட்காரு, உங்கள் வீட்டில் உங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் உங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்க, பாராட்டு விழவே வச்சுருப்பா உங்கள் அம்மா. உண்மையில் இது மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அவர் கேட்காரு. போனவங்களுக்கு பாராட்டு விழா எல்லாம் வச்சு கொண்டாடுவாங்க, ஊருக்குள்ளே வரவேற்பு தாமல் உங்களுக்கு கொண்டாடுவாங்கன்னு சொல்லி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது ஒரு மினிட்டில் அது இல்லாமல் எவ்வளோ சொல்லட்டும். பார்வதி அந்த சீசன் கொண்டு போனோம் மீன் அது ஒன்றுமே வராது, அது வெளியே வரவே செய்யாது. ஏன் வரணும்? இப்படி கொலக்காரின்னு தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா இவெல்லாம் மனுஷியா, இவெல்லாம் இந்த பொண்ணுங்களை மதிக்க தெரியாத பேய். உள்ளே எப்படிலாம் தப்பு பண்ணிட்டு வந்துட்டு இவ என்ன நாட்டம் ஆடுதா? இவளுக்கு எங்கே போய் எதாவது பேச முடியுமா? எங்கே போய் பேசுமா? இவளுக்கு மரியாதை கொடுப்பாங்களா யாரும் போதே? அதென்ன உண்மை. ஒரு பொண்ணுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு பேய்க்கு மரியாதை கிடைக்காத ஒரு பிசாசு, ரெண்டும் கூட ஒன்று தான். இந்த பேயும் அந்த காமவெறி பிடிச்ச காமும் ஒன்று தான். ஏன்னா அவங்க நினைக்கங்க சான்றா தான் சொல்லுதா, சான்றா இல்லை, இந்த மக்கள் தான் வச்சு சொன்னாங்க. இந்த மக்களுக்கு தெரியட்டும், மக்கள் யார் சான்றாவை சொன்னாங்க, மக்களை சொன்னாங்கன்னு கேட்கட்டும். நீங்கள் அதுக்குள்ளே கடந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னு சான்றாவை சொன்ன அந்த மக்கள் தான் சொன்னிச்சு. நீ உள்ளே இருக்கனால உனக்கு தெரில, உன் மண்டவாளம் தண்டவாளங்க ஏறிட்டு இருக்குன்னு தெரில. பிஆர்னு சொன்ன என்னல நீ காண்டிருக்க. நீ பிக் பாஸில் கேட்டிருக்கணும் தம்பி. ஐயோ தம்பி இல்லை, நீ எல்லாம் தம்பியே இல்லை. எப்பா இந்த ரெட் கார்டு உனக்கு தந்ததும் எனக்கு சந்தோஷமே இல்லை. ஏன்னா உனக்கு மனுஷனே இல்லை, பின்ன நான் ஏன் சந்தோஷிக்கணும் உன்னை பார்த்து? ஒரு பொண்ணு இல்லாமல் அது தாலி அறுத்துருவேன், அப்படி அறுத்துருவேன். உன் வீட்டில் இருக்கிறத பாரு. அம்மா பார்வதி அம்மா, உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு, அம்மா நல்ல பேர் எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்கேன், அம்மாக்காண்டி நான் கப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கம்மா, என்னை ஏதான் உங்கள் பொண்ணு கொண்டு வந்த பாராட்டு விழான்னு கொண்டு கொடுங்க, அந்த ரெட் கார்டை கொண்டு கொடுங்க. அம்மா சந்தோஷப்படுவாங்க. வெளியே போகும்போதெல்லாம் ஆட்கள் பேசுவாங்க, எவ்வளோ அழகாக பிள்ளைய வளர்த்துட்டம்மா, எவ்வளோ டீச்சராக இருந்தாலும் என்ன பைசா என்ன பதவி இருந்தாலும் ஆட்கள் பேசுவாங்க. நீங்கள் பிள்ளைகள் பண்ண தப்புக்கெல்லாம் இந்த பெத்த தாய் தான் அனுபவிக்காங்க, வேறு யாரும் அனுபவிக்கலை. பெத்த தாய் கூட பிறப்பு எல்லாம் தான் அனுபவிக்காங்க. நீங்கள் என்னென்ன இதெல்லாம் பண்ணுறீங்க ஒரு ஷோக்காண்டி, ஒரு பைசாக்காண்டி கேவலமாட்டு நடக்க ஒரு மனுஷ பிறவியே இல்லாத 2 ஜென்மங்கள், காமத்துக்கு மாத்திரம் நடக்கணும் 2 மனுஷ ஜென்மங்கள், அவ்வளோ அப்படி தான் சொல்லணும். இவளையும் நல்லதை போனோன்னு போய் தாலி கட்டிட்டு வீட்டுக்கு போங்க. இப்போ உங்கள் அம்மா காலில் விழுந்துருங்க, அம்மா நாங்கள் சாதிச்சுட்டு வந்துட்டோம், உள்ளே போய் எங்கே சாதிச்சுட்டு வந்துட்டோம்னு சொல்லுங்கள். வியானா சொல்கிறாங்க, இது போட்டிருக்காங்க, அங்கே நடக்காத தப்பு ஒன்றும் இல்லை, இந்த பார்வதிக்கு அடிப்படாத இது இல்லைன்னு. ஏம்மா அப்போ பார்வதி ஏன் அன்னைக்கு வாயை பொத்திட்டு இருந்தா? அன்னைக்கு ஏன் வாயை பொத்திட்டு இருந்தா சொல்லு. நீங்கள் எல்லோரும் இருந்தீங்களா? நீ ஏன் எங்கே போயிட்ட? வியானா நீ எங்கே போயிட்ட? நீ இருந்தால உனக்கு ஒன்றும் வந்தால் மாத்திரம் நீ கேட்ப. உனக்கு வந்தால் நீ கேட்ப, இல்லை மற்றவங்களுக்கு வந்தால் கேட்க மாட்டேன். நல்லாம்மா நல்லா இருக்கீங்க.
இருந்து அவளை இப்படி பைத்தியமாக எல்லாரும் சேர்ந்து ஆக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அவள் வெளியே வந்த பிறகு ஆஹா அவள் அப்படி தான் அடி வாங்கியிருக்கா, அப்படி அடி வாங்கியிருக்கா, இப்படி அடி வாங்கியிருக்கா. ஏன் வாய் அந்த கண்ணில் வாயில் அடிச்சிருக்கணும். உண்மையில் அது அன்றைக்கி தப்பு பண்ணி போட்டான் அந்த பையன். அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, வெளியெலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த வாயை உடைச்சிருந்தா இவ்வளோ பேச்சு பேசியிருக்கோம். என் பொண்ணு அவன் பியானா உங்கள் அம்மாவை பேசுன நீ விடுவியா? கேளு எப்படி கேட்கா ஆ நீ ஒன்று கேட்க உங்கள் அம்மாவுக்கு நீ எப்படி பிறந்தன்னு கேட்ட நீ என்ன பண்ணுவேன்? பாராட்டு வேலை வைப்பியோ? தெரில, பாராட்டு வேலை வச்சாலும் வைப்பாங்க 2 பேரும்.